உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஈஸியாக செய்யக்கூடிய கிறிஸ்பி ஈவினிங் ஸ்நாக்ஸ். எப்படி செய்யறதுன்னு ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி நாம் ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சீசன் ஃபுட் அப்படிங்கிற மாதிரி சீசனல் அவைலபிலிட்டி இந்த பச்சை பட்டாணி அது ரொம்ப நிறைய ஒரு குவாலிட்டியாக கிடைக்குது. ஸோ இதை வாங்கிக்கோங்க. அதில் ஒரு அரை கப் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்க போகிறோம். ஒரே ஒரு முள்ளங்கி, அதையும் தோலை சீவிட்டு துருவி வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் நல்ல காரப்பொடி, மிளகாய் பொடி, அப்புறம் கொஞ்சமாக இஞ்சியை துருவி எடுத்தாச்சு. அரை ஸ்பூன் சோம்பு, இந்த பெருஞ்சீரகங்கிறது, கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் ரொம்ப பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸு. இதை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வெங்காயத்தை பொடியாக நறுக்கி முள்ளங்கியை தோலை சீவிட்டு துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த முள்ளங்கியை நல்லா துருவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த வெங்காயத்தையும் ஃபைன்லி சாப்பிடு, நல்ல பொடியாக பண்ணியாச்சு, நல்ல ஃபைன்லி சாப்பிடு. அடுத்தது இந்த காரப்பொடி, இதையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி நல்லா துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அது. அடுத்தது இந்த பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணிட வேண்டியது தான். இப்போ அத்தனை பொருளையும் சேர்த்தாச்சு, இந்த பட்டாணியை தவிர. ஸோ இந்த பட்டாணியை நம்ம இப்போ ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்ல மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தேவையான அளவு இதில் உப்பை எடுத்துக்கலாம். தூள் உப்பு போட்டுட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிற பச்சை பட்டாணி, இதே இந்த சீசனில் பச்சை பட்டாணி கிடைக்கிறதால இதை இப்படி பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நம்ம காஞ்ச பட்டாணி தான் இருக்குன்னா அதை நல்லா ஊற வச்சு ஒரு 4 to 6 ஹவர்ஸே ஊற வைங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்ல இதாக இருக்குது. அது மாதிரி ஊற வச்சு அரைக்கணும். இதுனா பச்சை பட்டாணியை அப்படியே டக்குன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. அடுத்தது ஒரு அரை கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அது இப்போ இதை நல்லா உருட்டக்கூடிய பதத்துக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு அதை ஆட் பண்ணிவிடுவோம். பாருங்கள், இப்போ இதை நல்ல கையால் கலந்து விடும்போதே இந்த முள்ளங்கியில் என்ன ஒரு வித்தியாசம் வரும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உப்பு சேர்ந்ததும் தண்ணி விட்டுக்கும். அதனால நீங்கள் கலக்கும்போது இந்த கடலை மாவை பதம் பார்த்து கன்சிஸ்டன்சி லெவல் நம்ம உருட்டி எண்ணெயில் போட போகிறோம், அதுக்கேற்ற அளவுக்கு இதை சேர்த்துக்க வேண்டியது தான். இந்த கலவையில் ஒரு கரண்டி அரிசி மாவு, அதையுமே இப்போ நம்ம இந்த கடலை மாவுக்கு அடுத்ததாக சேர்த்திக்க வேண்டியது தான். அதையும் சேர்த்து கலந்துருவோம். கடலை மாவு போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் துருவின பன்னீர், அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ அதையும் சேர்த்து நம்ம கலந்து கொடுத்துருவோம். இதை எடுத்து திருப்பி அடுத்தது இப்போ அடுப்பில் போட்டுட்டு வைக்கும்போது எண்ணெய் சூடாக இருக்கும்போது சூடாக்கணும் அப்படின்னா ஹையில் வச்சுக்கலாமே தவிர, இது மாதிரி வேக வைக்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் நல்ல உள்பக்கமும் வெந்து கொடுக்கும். அதனால் எப்போவுமே ரொம்ப ஹையில் வச்சு சட்டுன்னு எடுத்தோன்னா வெளியில் நல்ல கலர்டாக இருக்கும், பட் உள்ளுக்குள்ளே அந்த அளவுக்கு வெந்து இருக்காது. அதனால் அது மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இன்னொரு எல்லாமே ரொம்ப நல்ல ஈஸியாகவும் அதே சமயத்தில் சீக்கிரமாகவும் ரெடி ஆகிடுது. பசங்க ஸ்கூல்லேருந்து விட்டு வந்ததும் கொடுத்தீங்கன்னா இதில் அந்த முள்ளங்கியாக இருக்கட்டும், வெங்காயம், பன்னீர், பச்சை பட்டாணி எல்லாம் ஹை இன் ப்ரோட்டீன். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸு வீட்டில் இருக்கிறவங்க எனி டைம் ஸ்நாக்ஸாகவே வச்சுக்கோங்க, அதை பற்றியும் இல்லை. ஆனால் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வகையில் இருக்கக்கூடியது, அவசியம் செஞ்சு கொடுங்க இதை. இப்போ இதில் நல்ல எண்ணெய் எல்லாம் காஞ்சாச்சு. அதனால் இதை அப்படியே எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி இதில் போட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறதால டக்குன்னு எழும்பியும் வர ஆரம்பித்தாச்சு. பாருங்கள், இந்த பன்னீரை சேர்த்து போடும்பொழுது டார்கெட் கஸ்டமர்னு சும்மா ஜென்ரலாக ஃபீல்டில் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி நீங்கள் யாருக்காக இதை தயாரிக்கிறீங்க, எந்த குரூப் அப்படின்னு, எந்த செக்மெண்ட்டுங்கிறதையும் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ரொம்ப வயசில் பெரியவங்களாக இருந்தாங்கன்னா நான் சொன்னாப்பில் கொஞ்சமாக பன்னீர் போடுங்க. இல்லை பசங்க நிறையா அப்படின்னாக்கா கொஞ்சம் கூடுதலாக பன்னீர் போடுங்க. கொஞ்சம் பன்னீர் போட்டதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக போடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்ல அருமையாக வரும். ஸோ அது மாதிரி நீங்கள்
கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரியும் கொஞ்சம் இந்த பன்னீரோட லெவலில் மாற்றங்களை கொண்டு வரலாம் நீங்கள். இப்போ மிச்ச இந்த இதெல்லாம் இருக்குங்க இல்லைங்களா, அடுத்தடுத்து எல்லா உருண்டைகளையுமே நாம் இது போல் உருட்டி போட்டு எடுத்துட வேண்டியது தான். இதோட அடுப்பு இந்த சிம் மட்டும் நீங்கள் மீடியத்துலேயோ அல்லது அதற்கும் குறைவாக தான் வைக்கணும். ஹையில் வச்சிங்கன்னா அது வெளிப்பக்கம் எப்படி இருக்குமோ உள்பக்கம் வேகிறது இல்லைங்க. அதனால் இது மாதிரி ஒவ்வொன்றா போட்டு நல்லா வெந்து கொடுத்து எடுத்துருங்க. நல்லா அப்படியே ஓசை அடங்க வேக ஆரம்பித்தாச்சு. இந்த சமயத்தில் உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்கிறதுக்கு ப்ரைடுங்கிறது தேவை. பெருமைன்னு சொல்ல வரல. பிளானிங், ரெகுலேஷன், இன்வால்மெண்ட், டெடிகேஷன் அண்ட் எக்ஸைட்மெண்ட், இந்த 5 ஃபேக்டரும் கரெக்டான அளவில் இருந்தால் சாதிக்க முடியாததே கிடையாது. அந்த அளவுக்கு சிறப்பானது. ஸோ பாருங்கள் எவ்வளோ எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு நம்மளோட ரெசிபி. ரொம்ப பிரமாதமாக, கிறிஸ்பியாக, க்ரன்ச்சியாக ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது போல் நல்ல நல்ல ரெசிபீஸோட நம்ம சேனலில் உங்கள் எல்லாரையும் அடிக்கடி சந்திக்க போகிறோம். வி வில் மீட் யூ ஆஃபன்.